habuzu. Maple saibo. Mother's Day day. Karena mother kan ya yang dek dah. Kada, bapak kan gitu. Nang kenal berarti deh. Lagi Mother's Day ini namanya nih. அப்ப எல்லாத்தையும் இப்ப என்ன தர தண்ணி அப்பா மழை அப்ப நிறைய வரும். அப்ப எனக்கு அதான் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்க. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அதுக்கு தான் இந்த ஃபிங்கர் வைக்கும். அதாவது ஃபிங்கர் இல்ல ஹார்ட் வைக்கணும். சரி இந்த ஆம்பளை பிள்ளைனா நீதா பொம்பளை பிள்ளைனா பிங்க். சந்தோஷமாக பூமியில் என்ன எழுதி போறேன் எப்படி சொல்றாங்க மனசுல எழுதி போடுறேன் மாமாட்டு மாமா என்ன வந்த உடனே மாமா சிறப்பா செய்யிடுவேன் பாத்துருக்கேன். வணக்கம் நாம இல்லைங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். சாரி அடி வலி கிட்டிக்கே நீங்க அத வேட்டி ஓட்டிக்க இதுலயே திருப்பி நீங்க சாரி கட்டினாலே கூட ஆத்தணும். இப்ப இந்த வீடியோல பார்த்தானே இந்த உடுப்பு அப்ப இத போட்டிருக்காங்க அப்ப வளகாப்பு தானே என்று தெரியுமா உங்களுக்கு? காலையில இருந்து 2 மணி தான் தூக்கமே இல்ல. இந்த கண்ண பாத்திரி உங்களுக்கு 2 மணி தான் இல்ல. நாம் தாரிக்கு நாம் நேரத்து படுக்க தானே அதெல்லாம் வேலையா அதுதான் இருந்தாலும் நான் நைட்டெல்லாம் வேலையில நெட்லோடு தான் தூங்குனேன். அது நீங்க அப்ப எல்லாம் வேலையை முடிஞ்சு அப்ப நாங்க மட்டும் இல்ல எங்க தம்பி இருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த டெக்கரேஷன் எல்லாம் நைட் தான் பண்ணுவாங்க. நல்லா செஞ்சிருக்காங்க. அப்ப பாருங்க எல்லாம் தயாரா இருக்கு. தயார் நிலையில முடிஞ்ச வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிக்கோ. எங்களுக்கும் நிறைய முதல் ஃபங்க்ஷன் எங்களுக்கு நிறைய செய்யறதுக்கு டைமும் இல்ல. முடிஞ்ச மாதிரி நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பெரியவங்க கேட்டு அதுக்கான முறைப்படி நாங்க செஞ்சிருக்கோம். இந்த டைம் ஆகுது அந்த டைமுக்கு இது வைக்கணும். அப்ப தொடங்குவோம் என்ன. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். எங்களோட வளகாப்பு ஃபங்க்ஷன் எப்படி வருதுன்னு பாப்போம். ஐயோ இந்த காப்பன் கொஞ்சம் கணக்கு பார்த்து பேசி வளகாப்பு மாப்பிள்ளை சாய் போடுறாங்க. இந்த காப்பு என்னது ஒரு தாய் சாய் காப்பு மாதிரி போடுறாங்க. இது போடுதான் காப்பு காவல் காவல் அது வேப்பில காப்பு போடுதா மற்ற ஒரு காப்பு போடணும். மாமியா வரவாள் போடும் பெஸ்டா. இந்த காப்பு புறம் போடுறோம். அப்படியா அவையெல்லாம் செய்துட்டு போனா போடுவாங்க. செஞ்சுக்கலாம் அப்படியே பாக்குறது வித்தியாசமா இருக்கு. மஞ்சள் தண்ணி துவைக்கணும். வேப்பில காம்பு அது மட்டும் வைக்க
அப்பா ஓடி வாட்டடிக்க நாங்கெல்லாம் படிச்ச எல்லாரும் ஓடி நிக்கிறாங்கல்ல இந்த வேட்ல காப்பு இருந்து ஒரு நாளுக்கு தெரியும் சொல்லுங்களா விளக்கத்தை பேஸ்டி பலகா பலகா பெரிய கேட்டு வடகா பிரிஞ்சுக்கிறாங்க ஒரு படம் இருப்பேன் அதை ஹைலைட் அப்பாவே கேட்காரு வேற எப்படி இப்போ ஒரு காப்பு போடுறோம் அப்படி ரெண்டு காப்பு ரெண்டு காப்பு உண்டு ஜெயிச்சுட்டான்றவன் மறுபடியும் ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா அகைன் வெடி இதுக்கு அந்த மேலதாள வாத்திய மியூசிக் போடணுமா எடிட்டர் அங்க காப்பு போடுறேன் அப்ப பாக்கல அதிகம் நீங்க நம்ம வடகாப்பல எதிர்பார்க்கல அந்த காப்ப நான் போடணுமா கையிலே உங்களுக்கு விரும்பின வைங்க இல்லாட்டி அந்த மிளகாத்தூளை கொஞ்சம் எடுத்துதான் ஜோடியா இன்னொரு ஜோடியா நிக்க வேண்டிய கிலோ உண்டா கிலோ இங்கதான் போகணும் கட்டாயம் தான்
இது உங்களோட மச்சினன் சீரவரிசி தான். உங்களுக்கு கிச்சன் எவன் வாங்க தங்கத்தட்டுல தான் பாருங்க, அது கொஞ்சம் வெளிச்சிருக்கும். இதை வச்சு மட்டும் அந்த போக்கல பண்ண மாட்ட முறையில 2 மட்டும் கோயில் கூட என்ன இருக்குது மச்சினன் சீரவரிசி தான். அப்படின்னா நம்ம அந்த கையில செய்யறது. சரி ஓகே இதுக்கு தான் சொல்றேன், நேற்று வளகாப்பு வீடியோ பாடுறா, வளகாப்பு வீடியோ பாடுறான்னு படிக்க அங்க போய் தெரிஞ்ச வீடியோ நான் பார்த்து பிரிஞ்சு வந்து தின்னுதான். இன்னும் கொஞ்சம் பார்த்துருந்தா நினைஞ்சிருக்கலாம்டா. இப்போ சரி ஓகே. ஆனால் இந்த நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்க வந்து பொம்மை கொடுத்து தனியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் இருப்பீங்க. தனியா தான் இருக்கிறேன். நானும் நேரத்தோட தனியா தான் இருந்தேன். பிறகு வந்து கூப்பிட்டு மாலை கட்ட பிள்ளைகள் பக்கத்துல இருக்கணும் ஒரு விருப்பம். மஞ்சள் போல் மங்களகரமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை. சொல்லித்தான் வாழ்த்து. முதல் வாரிசு தருணம் வந்து எப்படிக்காண்டு நீங்க இதுக்கு முதல்ல வளகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாம் சட்டன் பண்ணிருக்கீங்களா? இல்லை அவங்களுக்கு அப்படி நீங்க சொல்றீங்க மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? வளகாப்பு நாங்கள் என்ன செய்யலை, எங்கள் வீட்டில் முதலாவது செய்யறது தான். இதுதான் செய்யணும் நான் விருப்பப்பட்டேன் காப்பு போடணும், வளகாப்பு செய்யணும், நடந்தது இவ்வளவு சிறப்பா நடக்கணும்னு நினைக்கல. சந்தோஷம். நாங்கள் விஷயம் என்னன்னா அவள் விருப்பம் செய்தாலும் எதாவது வேண்டாலும் வளகாப்பு செய்யக்குள்ள அவள் விருப்பப்படுறாங்க அது செய்யணும்ன்றதுதான். மற்றபடி நம்மளோட கலாச்சாரம் அதெல்லாம் தாண்டி இந்த டைம்ல ஆசைப்பட செய்யணும்ன்றது. அதனால நான் தெரிஞ்ச காரணம் அப்பாவான தருணம் உங்களுக்கு அப்பா அதான் முடிக்கக்குள்ள நான் அங்கே வெளியில் தரக்குள்ள இல்லை முடிச்சுட்டு வரணுமா இல்லை அப்படி வந்து கல்யாணம் பண்ணி போகணும்னு வரணும் என்னடா கல்யாணம் பார்த்தா என்னுடைய இது வரும் இப்போ பிள்ளை வரும் தான் நம்ம எல்லா இன்பதும் நம்ம பார்க்க ஆகணும். பிரகண்டாருக்குள்ள என்ன கவனிக்க வேண்டிங்க எல்லாமே செய்யணும் பண்ணி சொல்லி தான் வந்தோம். நாம் வரக்குள்ளாத யோசிச்சோம் உண்மையாகவே நம்ம வந்திருந்து நம்ம பிரகண்டாருக்குள்ள நம்ம எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நேரடியாக எல்லா உதவியா இருக்கணும். அப்படி செஞ்சு இருக்காது எல்லாம் செஞ்சிருந்திருக்காரு. கிளினிக் எல்லாம் போய் வர நேரம் இங்க எல்லா வேலையும் முடிஞ்சு சாப்பிட்டா சரி நம்ம அப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன். நேரில் இருந்து வாங்கலாம் கஷ்டம் கூட. அதாண்டி ஒரே ஒரு சந்தோஷம் வேணா அந்த தம்பி உதைக்கிற நேரில் வாங்குறீங்களோ அது அந்த சீன் நமக்கு வராவிட்டு வெளிநாட்டுல இருந்தா அதெல்லாம் பார்க்கலாம். போய் அவருக்கு சந்தோஷம் வந்து எனக்கு சந்தோஷம். சந்தோஷம் இன்னும் சிறப்பாக பாருங்களா. அந்த காப்பு வந்து இப்ப சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து போட போல குழந்தைக்கு மகிழ்ச்சியாங்க. நம்மளுக்கு சொந்த வெறிக்கு உறவெறிக்கு நம்ம வரலாம். அப்ப அது அந்த மகிழ்ச்சியை அந்த பிள்ளை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் செய்யவே. ஒரு அம்மாவா ஆசைப்பட்டிருக்கீங்க. அதான் பாக்க பேரனுக்கு தான் போடுவோம். அப்போ எங்கள் வளகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு காப்பெல்லாம் போட்டாச்சு. இனி அடுத்து என்ன சாப்பாடா? இனி என்ன விருப்பமான சாப்பாடு தானே எல்லாம் வச்சுக்க எனக்கு சாப்பாடு தரணும்.
அப்ப எனக்கு வளகாப்பு திருப்தியா அதான் எனக்கு விருப்பமான முழு விரிக்கி அப்ப எல்லாத்தையும் இப்ப எனக்கு தர தண்ணி வேணும் அப்பா வளகாப்பு நிறைய பேரும் எனக்கு அதான் நான் சாப்பிட்டேன் நீங்க எத்தனை வகையான சாப்பாடு இருக்கு அது தெரியா ஆனா விருப்பமான உருண்டை சாப்பாடு நிறைய செய்து வச்சிருக்கோம் நாங்கள் இப்போ தயிர் சாதம் இருக்கு, புளி சாதம் இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படும்? இருப்பேனே அதாவது இப்ப சாப்பிடலானே அதனால வீட்டுல செஞ்சு சாப்பிடக்குள்ள சாப்பிடுவோம் முடியாக்கு கொஞ்சம் கிளியர் கொஞ்சம் எடுங்க. நிறைய இருக்குதானே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் நிறைய சாப்பிடலாம் நமக்கு இந்த வம்சம் எல்லாம் இல்லையா தேவை சொல்லுவாங்க. வருதுண்ணே நீங்க ஆசைப்பட்டது தண்ணி உள்ள எடுத்தோம் இல்ல தண்ணி உள்ள ஓ தயிர் சாப்பிட்டு சாப்பாடு எனக்கு தயிர் செய்ய விருப்பம் செய்யா தயிர் சாப்பிட்ற குறைவு விதிச்சா தயிர் நெய் சரி நெக்ஸ்ட் என்ன இந்த பழங்களை கொடுங்களா அம்மா அம்மா என்ன பூசணிக்காய் அம்மா சரி வேற என்ன வேணும் முடியல இன்னொரு சந்தோஷம் இரண்டைக்கு மதர்ஸ் டே தெரியுமா சர்வதேச கண்டு அப்பா கொண்டு இல்லையா உங்களோட தாராக்கள் எனக்கு கொஞ்சம் முகத்தை பார்த்து நடந்தபடியா கொஞ்சம் இவ்வளவு கலை பாருங்க அவர் துண்டு கொடுப்போன்னு இருக்காங்களா தம்பிக்கு பிஸ்கெட் தம்பி பாப்பா பிஸ்கெட்டை கொடுப்போம். ஏன்னா எல்லா சாப்பாடும் சாப்பிடாது கடைசியா முடிக்க அப்பளோட முடிக்க போறோம் எப்படியா அதாவது எல்லாரும் எனக்கு காப்பு போட்டவங்க அப்ப சுமங்கலியார்கள் தானே காப்பு போட்டவங்க அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா நாங்க சுமங்கலி காப்பு சந்தனம் குங்குமம் மஞ்சள் கயிறு எல்லாம் கொடுக்கணுமா முறை உடனே கொடுத்துருக்கணும் என்னன்னா எங்கடாக்கள் கொஞ்சம் நிறைய பேர் அதால லேட் ஆகும்னு போட்டு இப்ப கொடுக்க போறோம் ஓ பெஸ்டா மாமிக்கும் சித்திக்கும் கொடுப்போம் பிறகு மற்ற எல்லாருக்கும் பிறகு கொடுப்போம் என்ன இருக்குன்றது சந்தனம் குங்குமம் மஞ்சள் கயிறு வெத்திலை பாக்கு பழம் இதுதான் சுமங்கலி காப்பு சரியா பேக்ல போட்டுடுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒன்று நடக்க போகுது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நிறைய பேர்த்துக்கு வந்து புதுசாக இருக்கும். அதாவது வந்து இப்போ இவங்களுக்கு வந்து பிறக்க போகிறது வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அவங்கள தவிர அவங்களோட ஃபேமிலியை தவிர. அண்ட் வந்து அதனால் வந்திருக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு ஆணாக இருக்கலாமா இல்லை பெண்ணாக இருக்கலாம் அப்படி சொல்லி கெஸ் பண்ண வேணும். ஸோ அதற்காக வேண்டி இங்கே வந்து ஒரு மார்க் அடையாளம் விடணும். அது வந்து ரோஸ் அண்ட் வந்து ப்ளூ 2 கலரில் வந்து ஒரு சாயம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சாயத்தை தொட்டு நம்ம பாய்ன்னு சொன்னாலும் வந்துட்டு ப்ளூவும் கேர்ள்னு சொன்னாலும் வந்துட்டு ரோஸ் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து அவங்களுக்கு கெஸ் பண்ணுறதை வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இங்கே வைக்கணும். ஸோ அதுதான் இப்போ நடக்க போகுது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து இங்கே இருக்கிற ஹார்ட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் உண்மையிலே பிறக்கப்புற குழந்தை பாய்ஸா இல்லை கேர்ளா அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க காட்டிக்கொள்வாங்க. ஸோ முதல்ல எல்லா பேருமே வந்து சேர்ந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி கொஞ்சம் முடியுமா இல்ல அதை வச்சு முடியட்டும் தண்ணி விடுவோம் வச்சிருந்தது தொட்டு புழுவுக்கு தான் எல்லாம் ஓட்டு எடுத்த உடனே புழுவுக்கு ஓட்டு விழுது. வாங்க 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 நீங்க வேற கலர் வைங்கல்ல அப்புறம் அதை வைக்காங்க அவங்களுக்கு விருப்பமா தானே நம்ம இப்படி சொல்லலாம். முதல்ல குடும்பத்தாக வைக்க விட்டுருக்கீங்களா? அதான் நீங்க சரி ஓகே ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அதுக்குதான் இந்த ஃபிங்கர் வைக்கும். அதாவது ஃபிங்கர்ல ஹார்ட் வைக்கணும். சரி இந்த ஆம்பளை பிள்ளைன்னா நீதான் பொம்பளை பிள்ளைன்னா பிங்க்
அப்ப வேணாங்க பொம்பளை பிள்ளைகள் வைங்களேன். அவர் ஆம்பளை எடுத்தா நீங்க ஆம்பளை எடுங்க. எங்களுக்கு முதல்ல ஹஸ்பண்ட் விரும்புறதானே வைஃப் விரும்பணும். போறோங்களா இப்ப இல்லையா நான் பற்றி போறோம். நீங்க எந்த பக்கம் ஹார்ட் சோமலி கொடுக்கும். எல்லாம் கலவை. நாமம் நாமம் Next pink color. The first blue color. Thank you very much. நன்றி வணக்கம். ஒரு வேளை ரெண்டு மறந்துட்டா இல்லை தாங்காட்டு எவ்வளோ கதைச்சிக்கிறோம் உங்களோட விருப்பம் தான். சித்தி என்ன இரவா பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் அப்புறம் நிலக்காரம் என்ன? பொம்பளை பிள்ளையே இப்படி வைக்கிறாங்க. வைக்கிறதே பொம்பளை பிள்ளைகள் தானே. சரியா உங்களுக்கு என்ன உள்ள விருப்பம் வேண்டும்? மோசண்டா பொம்பளை பிள்ளை, நீங்க மட்டும் ஆம்பளை பிள்ளை. அவன் இந்த பிள்ளைங்க எல்லாரும் ப்ளூ வைக்காங்கன்னு போட்டு எல்லாரும் ப்ளூல வைக்காங்க. இல்ல, இவ ப்ளூல வைப்பா, உனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை. அங்க ஆட்ட பாதிய கல்லடா. உங்களுக்கு கூட ஹார்ட் நல்லா சொல்லணும் என்ன பேர். வாவ் இது பிள்ளையாட வேலையா? நாங்க வேற ஒன்றுக்கு வச்சிருக்கோம். அது நீங்க போங்க, அதை இதுக்கு யூஸ் பண்ணி நடுவில் வைக்கிறலையா ஆண்டாவா இங்க வை. டேய் பெயிண்ட் கொஞ்சம் பிடிச்சிருக்கு காஞ்சி வெளியில இருந்து. அதான் சொல்லுங்க வாண்டி. இப்போ நான் அப்படி ஒரே ஷேப்ல இல்ல எல்லாம் வீடியோ எடுக்கல இப்ப இப்ப அது பொம்பளை இல்லாம தம்பி வேணும், தங்கச்சி வேணும்டா. டிஃபரெண்டா இருக்குப்பா ஃபிங்கர் தங்கச்சி வேணும். பை பை வா வா தம்பி வேணா தங்கச்சி வேணுமா? தம்பி வேணுமா? அதான் அவளுக்கு தங்கச்சி ஆகும். அது சின்ன காட்டு. பிங்கு மந்திரிக்கான ப்ளூ தான் கூட எல்லாரும் ப்ளூ தான் விருப்பப்படுறாங்க. எந்த பிள்ளைலாம் நமக்கு ஓகே தான் இருந்தும் நம்ம சொந்தங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இப்போ அதிகமாக நீளத்தில் வச்சுக்காங்க. சரி நம்ம வாய்ப்பு வேணே. சரி வைங்க நாங்க சொல்ல போறோம் உள்ள தம்பி இது எங்களோட பேபி ஆரோக்கியமா பிறக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லாமன்றது அவங்களுக்கு விருப்பமான ஆசீர்வாதங்கள் எழுதி இதுல போடுவாங்க. பெஸ்டா நான் போட பிறந்த குழந்தைக்கு. சந்தோஷமாக பூமிக்கு வர வேண்டும். வாங்க பார்த்துக்கொள்றோம், பார்த்துக்கொண்டிருக்கோம், பார்த்துக்கொள்ளுவோம் உங்களை. சந்தோஷமாக இந்த பூமிக்கு வாங்க, அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்கலாம். இன்னைக்கு போல கஷ்டப்படாம
வாடா மகனி மகனி போடுங்க சரியா அவ்வளவுதான். கேமராமேன் எழுதுறாரு வாட் லாஸ் யூ ஷைன் பேர் வருது ஷைன் பதில் அப்பா நீங்க எட்டி பாக்க எட்டி பாக்க டிஃப்ரெண்டா இருக்குடாப்பா எல்லாம். நல்லா இருக்கு மைண்டுக்கு நல்லா இருக்குனே அத்தனை வரவேற்க காத்திருக்கிறோம் அதானே நானும் என்ன எழுதி போறேன்னு எப்படி சொல்றாங்க? மனசுல இருக்கிறத எழுதி போடுறேன். காணும் போடுமா நீ எடுத்து இதுல சரியா நான் எழுது எட்டி பார்க்க கூட அது அவையிலுக்கு இல்ல ஒரு எட்டி பார்த்த இல்லை டேய் என் எழுத்து நல்ல இல்லடி. அது பரவாயில்ல எழுத்துண்டா கிறுக்கல் எழுத்து சாதனையாகும் அவங்களோட எல்லா பேரும் எதிர்பார்க்குறது எங்கள் குடும்பம் என்ன வச்சு இல்லை உண்டா உண்டா கிலோ கிலோ எல்லாத்தையும் தேர்ந்த மாதிரி தானே போடுறோம். இது மடிச்சு போடுறோம். நாங்க எடுத்து பார்ப்போம் எங்களோட மகனுக்கு என்னென்ன விஷயம் வந்திருக்கேன் எப்படி அது அவையிலுக்கானதுரா கீதா ஓடி வாடா மாமா மாமாட்டு மாமா என்ன வந்த உடனே மாமா சிறப்பா செய்யணுவேன் பார்த்துருக்கேன். இதான் அதுக்கு முதல் வரி இல்லைன்னா மலர்ந்தவரை காட்டும் வீடியோ. நான் இதை கட் பண்ணுங்க இதை கட் பண்ணுங்க அடுத்தவா ப்ரோ நீங்க எழுதிக்கிறத பாருங்க என்னன்னு சொன்னா பார இப்ப பிள்ளைக்கு நீங்க என்ன விஷ் பண்ண போறீங்க ஒரு அளவு விஷ் பண்ணிருக்காங்க. இது கிலோ விஷ் பண்ணிருக்காரு செல்ல மருமகனே ஓடி வாடா மாமா கிட்ட அப்படி இப்படி நிறைய பேர் நிறைய விதமா எழுதி போடுறாங்க. நீங்க என்ன எழுத போறீங்க? டேய் ஏதோ எழுதுறாண்டோ கிலோ பாரு டேய் செல்ல மருமகனே ஓடி ஓடி வாடா மாமாட்ட அவன் சைனா எழுதுறா பள்ளிக்குள்ள எழுதுற இல்லையா அதான்டா முடிச்சிடேன் மாட்டிக்கிட்டோம் பங்கு எழுதுறதுல பிரச்சனை இல்லை எழுது தெரியாத பிரச்சனை என்ன எழுதுற அது வந்து இது என்ன கலர் பெண் இது என்ன கலர் பெண்டா எல்லாம் பெண்ணா நீங்க எழுதுங்க உனக்கு தோன்றது எது நல்லா எழுதிப்படும் தோணுது ஆனா என்ன எழுதுற அதான் தோணுது அந்த ஒரு ஜோக்கு தெரியும் இது என்ன எழுது இது என்ன தெரியா 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 எல்லாம் தெரியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல பாப்போம் என்ன எழுதுறாங்க எல்லாரும் ரெடி வாங்கண்ட எழுதுண்டா பெண் பதிக்கொண்ட மண்டையில கிரு நிறைய ஓடி திருக்கி என்ன எழுதுன்னு தெரியும் ஏதாவது அவன் ஒரு ஆளுக்கு பாட்டை எழுதி படித்தவன் கவிதை எழுத மாட்டான் ஒரு ஆளுக்கு இல்லடா சரி ஓகே ஓகே தாய்மொழியிலிருந்து தந்தை கைப்பிடித்து யோசனை எனக்கு நாங்கள் நீங்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்க எழுதுமா அந்த பெண் இதில் வச்சு எழுதுமா சித்தப்பா கூட எவ்வளவு நேரம் எழுதுறீங்க தந்தை கைப்பிடித்து தந்தை அவன் கவிதை எழுதுறான் வண்டோ தவண்டு ப்ரோ தவண்டு ப்ரோ உங்களுக்கு கண்கோளாறு ப்ரோ எனக்கு இது காணாது ப்ரோ எழுதுறது. அப்ப நாங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா எங்களை அழகா வம்சம் முடிஞ்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தம்பி இப்ப சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் டைம் தான் கொஞ்சம் இதாயிட்டு நிறைய பேர் கொஞ்சம் டயர்டா இருக்கீங்க முடிச்சா போதும். கொஞ்சம் களைப்பா இருக்கா இன்னும் சாப்பிட்டீங்களா கொஞ்சம் களைப்பா இருக்குது இப்ப எல்லாம் முடிஞ்சு இந்த இதெல்லாம் பார்த்து நீங்க
இந்த இது ஜென்ரல் ரிவீல் பண்ண நாங்க அப்புறம் விசஸ் எல்லாம் போட்டு பயிரிக்கம் நீ சாப்பிடுதான் ஏன்னு சாப்பிடு அப்படியே முடிகிறோம். எப்படி உங்களோட ஹாப்பி மூமெண்ட் எப்படி இருந்தது? நல்ல ஹாப்பி, நிறைய சாப்பாடு வச்சிருந்தோம். சாப்பிட்டு அப்புறம் நீ கைமுடலா காப்பிரிக்கு பாருங்க, அது ஒரு சந்தோஷம். சிறப்பா முடிஞ்சுது. எல்லாரும் நல்லா இதன் செஞ்சவங்க, வாழ்த்து சொன்னவங்க, சந்தோஷம். ஃபேமிலி எல்லாரும் வந்ததோ சொந்த பந்தங்கள்லாம் வந்து நம்மள வாழ்த்துக்குள்ள ஒரு டிஃபரெண்டாக இருக்குமே. நாங்க நிறைய பேர் சொல்லல, சொந்த பந்தம் மட்டும் சொன்னாங்க. அதுலயும் கொஞ்சம் நிறைய பேர் சொல்லல, அது நிறைய ஃபங்க்ஷனுக்கு தானே, அதனால பக்கத்துல இருந்த சொந்த பந்தத்தை மட்டும் கூப்பிட்டு செஞ்சனாங்க. அதுக்கே இவ்வளவு டயர்ட் அடிக்க எங்களுக்கு. இன்னும் நிறைய பேர் வந்திருந்தா என்னால இல்லாம இருந்திருக்கு. அடுத்த என்னன்னா வீடியோவில் எல்லாரும் சொன்ன விஷயம் வந்தாங்கன்னா தனியாக தண்ணிங்க வைக்கலான்னு சொன்னாங்கல்ல. நாங்கள் என்னடா ஒரு டிஃப்ரெண்டாக செய்யணும் பண்ணுறதுக்காக இது ஆசைப்பட்டது. இந்த அத்தா நீங்கள் என்னோட நிற்க இருக்கீங்க, அப்போ நீங்களும் இருக்கணும் சொல்லி ஒருமிக்க இருந்து 2 பேர் செஞ்சாங்க. அதிகமான வீடியோக்கள்ல தனி இருந்து தான் செய்யறாங்க. எனக்கு விருப்பம் எல்லாமே ஒரு விமர்சனம் நடந்தது. அடுத்த இதுல இன்னும் குறைகள் நாங்க வேணும் மிஸ்டேக் விட்டுருக்கலாம் தெரிஞ்ச மாதிரி நாங்க செஞ்சிருக்கோம். அதுதான் இதை விட வித்தியாசமா இன்னும் சிறப்பா செய்யற மாதிரி இருந்தா இருக்கும். ஆனா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க செஞ்சிருக்கோம். அப்ப இது நாங்க வீடியோ முடிச்சுக்கோங்க. அப்ப இன்னொரு நல்ல ஒரு வீடியோட சந்திக்கும். அப்ப எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களை வந்து விடைபெறும் நான் உங்கள் லிங்கா. பாய்.